ஆத்மாக்கம் எங்கும் வராகி இதிலும் வராகி என்பது போல பார்க்கும் இடமெல்லாம் வராகியாக பளிச்சென்று தெரிகின்ற காட்சியை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால் 2026 ஜூலை 15 23 வரை ஜூலை 23 வரை ஆஷாட நவராத்திரி தொடர்கிறது. இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாள் பூஜையை உபயதாரர்களாக ஏற்பவர்களுக்கு நம்முடைய பீடத்திலே இந்த 2 to 2.5 இன்ச்சு உள்ள சிலையை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அம்பாளுடைய அமாவாசை யாகத்தில் வைக்கப்பட்ட சிலை 2500 ரூபாய் கட்டி யார் உபயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரசாதமாக குங்குமம், அம்பாளுடைய பூஜையில் வைக்கப்பட்ட கயிறு மற்றும் சிலை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதே போல் உபதேசம் பெறுபவர்கள், உபதேசம் என்பது 2500 ரூபாய் கட்டி அம்பாளுடைய மந்திரம், அம்பாளுடைய பூஜை முறைகள் மற்றும் இந்த சிலையை உபதேசமாக பெற்று வைத்து வழிபாடு செய்யலாம். கைக்குள்ளே அடங்கிடும், உள்ளங்கையில் அடங்குற மாதிரி அம்பாளுடைய நம்ம கையில் உள்ளச்சோன்னா உள்ளங்கையிலே அடங்கிடும். 2 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச்சு உயரம் அம்பாள் இருப்பாங்க. இந்த சிலையானது தரப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உபதேசம், அதாவது பார்த்தீங்கன்னா உபதேசம் வாங்குபவர்கள், நம்மிடம் விரதம் இருந்து உபதேசம் வாங்குபவர்கள் 9 நாள் விரதம் இருப்பவர்களுக்கு இது மாதிரியான சிலை 4 இன்ச்சில் சிலை தரப்படுகிறது. இந்த 4 இன்ச்சு சிலை பார்த்தீங்கன்னா பூஜை செய்து தருவதால் 3000 ரூபாய். இது அசல் ரேட் பார்த்தோன்னா 1500 ரூபாய் வரும். பூஜை சாமான்லாம் சேர்த்து 1500 ரூபாய். அதே மாதிரி இது மாதிரி 8 இன்ச்சு சிலை நம்முடைய பீடத்திற்கு உபயம் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களுக்காக பூஜை செய்து வைக்கப்பட்டுள்ளது. இது அம்பாள் பார்த்தோன்னா கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையில் அம்பாள் இருக்கார்கள். இந்த அன்னையது அருளை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை பதிவிடுகிறோம். அம்பாளுடைய ஆஷாட நவராத்திரிக்கு உபயம் செய்பவர்கள் 2500 ரூபாய் கட்டி உபயம் செய்தால் இது மாதிரியான சிலை அற்புதமான கலைநுட்புடன் சிறப்பு சங்கல்பம் செய்யப்பட்ட சிலையானது பிரசாதமாக தரப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அம்பாளுடைய உருவ சிலைகள் வேண்டும் என்பவர்கள் முன்னதாக ஆர்டர் செய்தால் அதுக்கான சிலை 8 இன்ச்சு, 4 இன்ச்சு, 3 இன்ச்சு, 2 இன்ச்சு என்ற அளவில் பூஜை செய்து அதுக்கான உருவேற்றப்பட்டு நவராத்திரியில் வைக்கப்பட்டு தரப்படும். வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்பிக்கையுள்ளவர்கள் பயன்படுத்துங்கள். நம்பிக்கையுள்ளவர் பேரம் பேச வேண்டாம். சிவாய நமக, நம சிவையும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். சிவாய நமக. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் மகிஷ வராகி.